வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சக்ஸஸ் மைண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கரும்பு. இந்த கரும்பு அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது பொங்கல் பண்டிகை. ரெண்டாவது அதனுடைய தித்திக்கிற அந்த சுவை. இந்த கரும்பு அதனுடைய சுவையில் மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்திலையும் மிக முக்கிய பங்காற்றுதுங்க. இப்படிப்பட்ட இந்த கரும்பை பற்றின சில சுவையான தகவல்களை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கரும்பு ஆசியா கண்டத்தில் தாங்க அதிகமாக விளைவிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கியூபாவுக்கு அடுத்து இந்தியாவில் தான் அதிகமாக விளைவிக்கப்படுதுங்கிறாங்க. சரி, இந்த கரும்பில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு, மேங்கனீஸ், அமினோ அமிலங்கள், துத்தநாகம், தயாமின், ரைபோப்ளோவின், அது இல்லாமல் விட்டமின் ஏ, B1, B2, B3, C இவ்வளவு சத்துக்கள் வந்து இந்த கரும்பில் அடங்கியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கரும்போட மற்ற பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரும்பில் வந்து நார் சத்து, சுக்ரோஸ் இருக்கிறதுனால இது உடலுக்கு ஆற்றலை கொடுத்து சோர்வை வந்து நீக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவனாய்டுகள், பாலிப்ளோனிக் கலவைகள் என்று ஆக்சிஜனேற்றிகளை வந்து உடலுக்கு கொடுத்து ஆரோக்கியத்திற்கு வந்து உதவுவதாக ஆய்வுகள் வந்து சொல்லுதுங்க. அடுத்து கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இந்த கலவைகளெல்லாம் உடலில் வந்து அதிகரிக்க செஞ்சு இது எலும்புகளை வந்து பலப்படுத்துது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோபொரோசிஸ் அபாயத்தை குறைச்சி எலும்பு தேய்மானத்தை வந்து தடுக்கிறதாக ஆய்வுகள் மூலம் கூறப்படுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட கரும்பு சாற்றில் வந்து பொட்டாசியம், நார் சத்து இருக்கிறதுனால குடல் அலர்ஜி மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளை வந்து இது தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உடலில் இருக்கக்கூடிய LDL ட்ரைக்ளிசரைகள் போன்ற 2 தேவையற்ற கொழுப்புகளுடைய அளவை வந்து குறைச்சி தேவையற்ற கொழுப்புகளை வந்து குறைக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா, கரும்பு சாறில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த நாளங்களில் தமனிகளில் ஏற்படக்கூடிய குறைபாட்டை போக்கி பதட்டத்தை வந்து தணிக்கை செய்யுது. அது மட்டும் இல்லை, ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறதா ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்குங்க. கரும்பு சாறில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் C ஆகியன இருக்கிறதுனால இது வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துதுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், பாஸ்பரஸ் தாதுக்கள் வந்து பற்களினுடைய பற்சிப்பினை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த வாய் துர்நாற்றத்தை வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த வாய் துர்நாற்றத்தை தடுக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மூலமாக கூறப்படுது. அடே அப்பா, இவ்வளவு விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துதுங்க. எப்படின்னா, கரும்பில் இருக்கக்கூடிய சில அமினோ அமிலங்கள், ட்ரிப்டோன் மற்றும் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து மன அழுத்த ஹார்மோன் அளவை வந்து சமப்படுத்தி மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் மூலமாக கண்டறிஞ்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் கரும்பு சாறு எடுத்துக்கிறது மூலமாக அவர்கள் வந்து சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியோடு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சருமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாறில் இருக்கக்கூடிய ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள், கிளைகோலிக் அமிலங்கள் வந்து அந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜியை வந்து போக்கி சருமத்தை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுருக்குது அப்படி சொல்கிறாங்க. கரும்பு சாறில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கிறதுனால இது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதுங்க. இந்த கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, மஞ்சக்காமாலை நோய் வர்ற அது வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பானது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை வந்து சீராக வச்சுருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரும்பில் குறைந்த கிளைசெமிக் பண்புகள் இருக்கிறதுனால இயற்கை சர்க்கரை அடங்கியிருக்கிறதுனாலையும் சர்க்கரை வந்து உடலில் வந்து மெதுவாக உறிஞ்சப்படுது. இதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட இந்த கரும்புச்சாறு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. கரும்புச்சாறில் இயற்கையாக வந்து ஆல்கலைன் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால இது புற்றுநோயை குணப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது, இந்த கரும்புச்சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. நீங்கள் தினமும் 1 டம்ளர் கரும்புச்சாறு குடிக்கிறதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தணிந்து உங்கள் வறட்சி, தொண்டை வறட்சி எல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு பதிவோடு நாம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.